இதுதான் வந்து கரியப்பா ஹவுஸு. இப்படி ஏறி அப்படியே இந்த பெட்டில் வந்து அப்பா என்ன சூப்பராக இருக்குது தெரியுமா. எனக்கு முன்னாடி தான் வந்து கரியப்பா ஹவுஸ் இருக்குது. வண்டி வந்து இங்கே தான் பார்க் பண்ணோம். இப்போ நீங்கள் இந்த பார்க்குற பில்டிங் வந்து 100 years ஓல்டு. இதுக்கு உள்ளே தான் வந்து கரியப்பா ஹவுஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த காம்பவுண்டுக்குள்ளே நம்ம போகணும். ஸோ இதுதான் வந்து என்ட்ரன்ஸ் கேட்டு. இன்ஸ்ட்ரக்ஷனில் வந்து பெல் அடித்தா செக்யூரிட்டி கார்டு வந்து ஓப்பன் பண்ணுவான்னு சொன்னாங்க. ஸோ செக்யூரிட்டி கார்டுக்கு நம்ம வெயிட் பண்ணுவோம். உள்ளே போயிட்டு எப்படி இருக்குன்றது பார்ப்போம். பார்க்கவே வந்து ஒரு மாதிரி நல்லா எனக்கு பிடிச்ச மாதிரி பீஸ்ஃபுல்லாக இருக்குது. கரியப்பா ஹவுஸ்க்கு வந்து வந்துட்டோம். ஸோ இதுதான் வந்து கரியப்பா ஹவுஸு. ஸோ அங்கே தான் நான் வந்து இப்போ இருக்கிறேன். இப்போ நம்ம போய் செக்இன் ப்ராசஸ் எப்படி, அப்புறம் இங்கே என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத நம்ம வந்து இப்போ பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா, இதுதான் வந்து ரிசப்ஷன். நீங்கள் என்டர் ஆனீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ரிசப்ஷனுக்கு உள்ளே போயிட்டு உங்களுக்கான செக்கிங் ப்ராசஸ்லாம் அவங்க சொல்லுவாங்க. ஸோ இந்த ரிசப்ஷனே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி நம்ம வீட்டுக்கு முன்னாடி ஒரு அவுட் ஹவுஸ் இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது. உள்ள இவங்க ஃபர்னிச்சர் அதுக்கப்புறமேட்டுக்கு இவங்களோட எல்லாமே வந்து யூனிக்கா இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட்டு போனோனே நமக்கு வந்து ரிப்போர்ட் ஃபார்ம் குடுப்பாங்க. அரைவல் ரிப்போர்ட்டு. அத நம்ம ஃபில் பண்ணிட்டு, நம்ம டீட்டெயில்ஸ்லாம் என்டர் பண்ணிட்டு, அதுக்கப்புறமேட்டுக்கு செக் இன் ப்ராசஸ் வந்து முடிஞ்சிரும். நம்ம உள்ள போயிரலாம். ஸோ உள்ள வந்து போகும்போது ஃபர்ஸ்ட்டு இவங்க என்ன சொல்றாங்கன்னா, அது எனக்கு ரொம்பவே புதுசா இருந்துச்சு. இந்த ஸ்டே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஹெரிடேஜ் ஹவுஸ் ஸ்டே. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு உள்ள போனவுனே என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்கன்னா, நம்மளுடைய செப்பல்ஸ் அண்ட் ஷூஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இங்க ரிமூவ் பண்ணி வச்சிரணுமா. ஸோ இவங்க வந்து இந்த மாதிரி சொன்ன உடனே எனக்கு ரொம்பவே புதுசா இருந்துச்சு. அப்புறம் தான் யோசிச்சு பார்த்தா, ஓகே இது ஒரு ஹெரிடேஜ் ஹோம் ஸ்டே. அது மட்டும் இல்லாம இவங்களோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, அவ்ளோ யூனிக்கா புதுசா இருந்துச்சு. ஸோ நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராப்பர்ட்டிக்கு வரீங்க அப்படின்னா, ஒரு வீட்ல எப்படி தங்க போறீங்களோ, அதாவது ஒரு சொந்தக்காரங்க வீட்டுக்கு எப்படி போறீங்களோ, அந்த மாதிரி நீங்க வந்து ஒரு மைண்ட் செட்டோட வாங்க. ஏன்னா அந்த மாதிரி தான் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போறேன். இந்த ப்ராப்பர்ட்டி பார்க்கவே அவ்ளோ நீட்டா, செம்ம கிளீனா மெயின்டெயின் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இங்க இருக்கிற ஒரு ஃபர்னிச்சர்லேருந்தும் சரி, ஒரு டோர்ஸ் அண்ட் விண்டோஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவுமே ஆன்டிக்கா இருக்கு. அண்ட் நல்லா மெயின்டெயின் பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது வந்து டைனிங் ஹால். ஸோ இந்த டைனிங் ஹால்ல இருக்க ஃபர்னிச்சர்ஸ் எல்லாம் பாருங்களேன். அந்த ஃப்ளோரிங்லாம் பாருங்களேன். அதெல்லாம் வந்து இப்போ ட்ரெண்டு சகோ. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 50 இயர்ஸ்க்கு முன்னாடியே வந்து இவங்க ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவும் இல்லாம நீட்டா மெயின்டெயின் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டைனிங் ஹாலுக்கு அப்புறம் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, கிச்சன். ஸோ இந்த கிச்சன் வந்து நம்ம என்ன நமக்கு வேணுமோ ஸோ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா, இங்க எல்லா கட்லரீஸுமே இருக்கு. உங்களுக்கு தேவையான எல்லா பொருளும் இருக்கு. இந்த ப்ராப்பர்ட்டில பிரேக்ஃபாஸ்ட் வந்து காம்ப்ளிமெண்டரி. அண்ட் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா ஏதாவது வேணும் அப்படின்னா, நம்மளே வந்து இங்க ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கேத்த மாதிரி எல்லா ஐட்டம்ஸும் வந்து இங்க வச்சிருக்காங்க. ஸோ அவன்ல இருந்து எல்லாமே இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த வெல் வந்து பார்த்தீங்கன்னா, கிச்சனுக்குள்ள இருக்கிறது வந்து அவ்ளோ சூப்பரா இருக்கு. ஸோ பிரேக்ஃபாஸ்ட் காம்ப்ளிமெண்டரின்னு சொன்னேன் இல்லையா? அது வந்து நீங்க என்ன வேணும் அப்படின்றத ஃபர்ஸ்ட் டேவே சொல்லிடணும். அப்பதான் அவங்க ப்ரிப்பேர் பண்ணி வைப்பாங்க. நம்ம பஃபெட் அந்த மாதிரி கிடையாது. உங்களுக்கு என்ன வேணுமோ அத அவங்க செஞ்சு குடுக்குறாங்க சகோ. ஸோ நம்ம ரூம் வந்து மாடியில இருக்குன்னு சொன்னாங்க. இதுதான் வந்து மேல போற ஸ்டெப்ஸு. அண்ட் தென் லிஃப்ட்டும் இருக்கு. பட் இந்த ஸ்டெப்ஸ் போற வழியும் வந்து பார்த்தீங்கன்னா, இன்டீரியர்ஸ் எல்லாமே வந்து ரொம்பவுமே ஆன்டிக்கா இருக்கு சகோ. ஸோ இந்த ஸ்டெப்ஸ் ஹேண்டில்ல இருந்து, டெக்கரேட்டிவ் ஐட்டம்ல இருந்து கிட்டத்தட்ட வந்து 50 இயர்ஸ்க்கும் மேலயா வந்து இவங்க வச்சிருக்காங்க. அதுவும் இல்லாம வெல் மெயின்டெயின்டா வச்சிருக்காங்க. இந்த ஃப்ரேம்லாம் வந்து பாருங்களேன், இவ்ளோ பழசா இருக்கு அப்படின்றது. ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல ஃபீல் தருது. ஸோ என்னோட ரூம் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல தான் இருக்கு. ஸோ நான் வந்து ரூம் எஃப் அப்படின்ற ஒரு ரூம தான் புக் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ரூம்ல தான் நம்ம வந்து இன்னைக்கு ஸ்டே பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி இங்க என்னென்னலாம் இருக்கு அப்படின்றத நான் உங்களுக்கு காட்டிடுறேன். ஸோ ரூமுக்கு போறதுக்கு முன்னாடி இங்க ரைட் சைடுல டீ ரூம்னு ஒண்ணு இருக்கு சகோ. இங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டீ, காஃபி இல்ல உங்களுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே வந்து இந்த ரூம்ல நீங்க வந்து போட்டுக்கலாம். அண்ட் எப்போ வேணா போட்டுக்கலாம், எவ்வளோ வேணா போட்டுக்கலாம். ஸோ இது வந்து லிமிட்டட் அப்படின்னே கிடையாது. உள்ள வந்து இவங்க அந்த அரேஞ்ச் பண்ணியிருக்கிற விதமே வந்து பார்த்தீங்கன்னா, அவ்ளோ நல்லா இருக்கு. அது மட்டும் இல்லாம இங்க நெறைய ஃப்ளேவர்ஸான டீ இருக்கு. அதுக்கப்புறம் காஃபி ஐட்டம்ஸும் வந்து அவைலபிளா இருக்கு. நீங்க வந்து போட்டு குடிச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம இங்க இருக்கிற ஒரு விஷயமும் வந்து பார்த்து செஞ்சிருக்காங்கன்னு சொல்ல முடியாது. செதுக்கியிருக்காங்கன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா, அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவுமே அழகா ஸோ எந்த மாதிரி ஆள் வந்தாலும் இந்த
இந்த இடத்த பிடிக்காது அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா மாடர்னைஸ்டாகவும் இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி வந்து ஆன்டிக்காகவும் இருக்குது. ஸோ ரெண்டுமே வந்து ஒரே இடத்துல இவங்க வந்து கொடுத்துருக்காங்க. இதுதான் சகோ இப்போ நம்ம தங்க போகிற ரூமு. ஸோ நான் ரூம் எஃப் வந்து புக் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ரூமில் தான் நம்ம வந்து இன்றைக்கி ஸ்டே பண்ண போகிறோம். ரூமுக்குள்ளே என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நான் கரியப்பா ஹவுஸை பற்றி உங்களுக்கு ஃபுல்லாக சொல்லிடுறேன் சகோ. இந்த கரியப்பா ஹவுஸ் வந்து கரெக்டாக ஒயிட் டவுன்லேருந்து 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் வந்து இருக்குது இந்த லொக்கேஷன். அது மட்டும் இல்லாமல் இந்த ஹவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செட்டிநாடு அந்த ஒரு ஸ்டைலில் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உள்ள ரூம்ஸ் எல்லாமே வந்து அந்த ஆம்பியன்ஸில் தான் இருக்கும். அதுதான் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடை பற்றி நான் சொல்லிடுறேன். இப்போ நீங்கள் பார்த்த பில்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 100 இயர்ஸ் ஓல்டு. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க பில்டிங் வந்து 50 இயர்ஸ் ஓல்டு சகோ. ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ நீட்டாக செம்ம கிளென்லியாக வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. இந்த தூண்கள்லாம் வந்து பாருங்களேன். ஸோ அந்த தூண்ல இந்த வீடு நிற்கிறதே வந்து ரொம்பவுமே ஒரு ஆச்சரியமான விஷயம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேக்கு மர தூண் இது எல்லாமே ஒன்று ஒன்றும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இன்னுமே அந்த வீடு வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக ஸ்டிஃபாக இருக்குது. ஆம்பியன்ஸும் அங்கே இருக்கிற அட்மாஸ்பியரும் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்குது சகோ. நீங்கள் உங்களுடைய ஸ்ட்ரெஸ்ஸான லைஃப்லேருந்து எஸ்கேப் ஆகணும் அப்படின்னா இந்த ப்ராப்பர்ட்டி ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைவேட் ஸ்விம்மிங் பூலும் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த ஸ்விம்மிங் பூல் பற்றி சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கே தனியாக ஸ்லாட்ஸ் கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கான ஸ்லாட்ஸ் எப்போ வேணுமோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட கேட்டு நீங்கள் புக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் மட்டும்தான் இங்கே வந்து லைக் இந்த ஸ்விம்மிங் பூலில் வந்து யூஸ் பண்ண முடியும். வேறு எந்த கெஸ்ட்டும் வந்து வரமாட்டாங்க. ஸோ அதுவே ஒரு நல்ல யூனிக்கான விஷயம். அப்புறம் இந்த டைனிங் டேபிளுக்கு பக்கத்தில் இருக்கிற ஸ்டடி ரூம் சகோ. இந்த ஸ்டடி ரூம் இருக்கிற ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா 100 இயர்ஸ் ஓல்டு. அது மட்டும் இல்லாமல் இங்கே ஸ்டடி ரூம் எதுக்காக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் அப்புறம் ஃபாரினர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பீஸாக இருந்து படிக்கிறதுக்கு வந்து இங்கே யூஸ் பண்ணுவாங்களாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்டடி ரூமில் வந்து நான் உள்ளே போய் பார்க்கும்போது ஒருத்தவங்க ஜிமேட்டுக்கெலாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாங்க சகோ. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி வந்து உங்களுக்கு மந்த்லி ஸ்டேஸ்க்கும் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து எவ்வளோ மந்த் வேணாலும் இங்கே வந்து எடுத்துக்கலாம். அதுக்கான ஆஃபர்ஸும் வந்து இவங்க தராங்க. ஸோ அதை பற்றி நம்ம வந்து டீட்டெயிலாக வீடியோக்குள்ளே பார்ப்போம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் வீடியோவை பாருங்கள் சகோ. ஸோ ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த ப்ராப்பர்ட்டிக்குள்ளே நெக்ஸ்ட்டு ஒரு பெரிய கார்டன் இருக்குது. அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா அந்த போகிற பாத்வே எல்லாமே வந்து பேம்பூஸ் அதுக்கப்புறமேட்டுக்கு நிறைய ட்ரீஸால தான் சரௌண்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து உங்கள் மைண்டை ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கான ஒரு நல்ல இடமா கூட வந்து இந்த கரியப்பா ஹவுஸ் உங்களுக்கு இருக்கும். ஏன்னா இங்கே இருக்கிற அந்த ஃபர்னிச்சர்ஸ் அதுக்கப்புறமேட்டுக்கு எல்லாமே வந்து உங்கள் மனசை வந்து அவ்வளோ இம்பேக்ட் பண்ணும். ஏன்னா அவ்வளோ நல்லா இருக்குது சகோ. இது வெளியில் நம்ம எங்கேயுமே பார்க்க முடியாது அந்த மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புதுசான விஷயம் என்னன்னா இங்கே ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங்க்கு இவங்க யூஸ் பண்ணியிருக்கிற இந்த டெக்னிக் தான். அண்ட் இதுக்கப்புறமேட்டுக்கு நான் ஸ்டே எப்படி இருக்குன்றது தான் பார்க்கணும். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி இவ்வளோ சூப்பராக செம்ம அழகாக இருக்குது. வாங்க ரூம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ரூமுக்குள்ளே இப்போ என்னென்ன இருக்குன்றது நம்ம போய் பார்க்கலாம். வாங்க போகலாம். ரூமுக்குள்ளே வந்து என்ட்ரானோடனே வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் வந்து ஒரு சூப்பரான ஒரு பெட்டு. அந்த பெட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காரைக்குடி வந்து அந்த ஹெரிட்டேஜ் ஸ்டே. ஸோ அது அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண் முன்னாடி வந்து இந்த பெட்டு வந்து காட்டும். ஸோ மூவியில் தான் நான் இந்த மாதிரி பெட்டு வந்து பார்த்துருக்கேன். ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து நேரில் இந்த பெட்டு வந்து பார்க்குறேன். இந்த பெட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஆனால் என்ன ஒன்று இவ்வளோ ஹைட்டில் இருக்குது சகோ. இவ்வளோ ஹைட்டு பெட்டை வந்து எப்படா ஏறுவாங்க அப்படின்னு பார்த்தா இந்த பெட்டு ஏறுறதுக்குன்னே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் இதில் வந்து ஸ்டெப்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ நம்ம வந்து இப்படி ஏறி ஆமாடி அப்படியே இந்த பெட்டில் வந்து ஆப்பா என்ன சூப்பராக இருக்குது தெரியுமா. ஆஹா சரியான பெட்டு சகோ. இந்த பெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து தூங்கிடலாம். சூப்பராக இருக்குது. இன்றைக்கி நைட்டு நிம்மதியாக தூங்கணும்னு நினைக்கிறேன். அது தூங்க முடியுமா முடியாதான்றது வந்து என் கையில் இல்லை. இருந்தாலும் பரவாயில்ல, நிம்மதியாகவே தூங்குவோம் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம நிம்மதியாக தூங்கலாம். அந்த காலத்தில் மனுஷங்க அவ்வளோ ஹைட்டாக இருந்தானுங்களோ. ஸோ பெட்டுக்கு பக்கத்தில் அப்படியே வந்து ஒரு கபோர்டு. ஸோ இந்த கபோர்டும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆன்டிக் பீஸ் மாதிரி தான் இருக்குது. இந்த கபோர்டுக்கு பக்கத்தில் வந்து ஒரு லக்கேஜ் டேபிள். ஸோ அந்த டேபிள் இங்கே இருக்குது. அப்படியே அந்த டேபிளுக்கு ரைட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு வந்து டேபிள் இருக்குது. ஸோ இது ஸ்டடி டேபிள் கம் வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிள் போல். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு குட்டி மிரர் இருக்குது. அந்த மிரருக்கு பக்கத்தில் ஒரு சிராக் இருக்குது. ஸோ இது வந்து சிராக் அந்த காலத்தில் வந்து கரண்ட் இரண்டு போயிடுச்சுன்னா இதுகளில் வந்து கொளுத்தி வச்சுட்டு
அப்படியே ஃபுல்லாக ரூம் ஃபுல்லாக வந்து வெளிச்சம் வரும். ஸோ அது பேர் சிராகுன்னு சொல்லுவாங்க. அது சிராக் இருக்குது. அப்புறம் 2 வாட்டர் பாட்டில் இருக்குது. அப்புறம் வந்து இங்கே இந்த குட்டி ட்ரா, ஸோ நம்மளோட ஐட்டம்ஸு வேல்யூபிள்ஸ்லாம் வந்து போட்டு வச்சுக்கலாம். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஹெரிடேஜ் ஸ்டைலில் இருக்குது. அப்படியே ரூமுக்கு இந்த கார்னரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கார்னர் ஸ்டாண்ட் இருக்குது. ஸோ இங்கே என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவங்க கிளாஸ் கொடுத்துருக்காங்க. அந்த ரிமோட் ஏசியோட ரிமோட்லாம் வந்து வச்சுருக்காங்க. அண்ட் தென் வரும்போது நம்மளோட ஷூஸ் எல்லாம் வந்து வெளில கழட்டி விட்டுட்டோம் இல்லையா. என்ன மேட்டர்னா இங்கே உள்ளே வந்து போட்டு நடக்கிறதுக்கு அவங்க வந்து நமக்கு செப்பரேட்டாக வந்து ஸ்லிப்பர்ஸ் கொடுத்துட்றாங்க. அந்த ஸ்லிப்பர்ஸ் தான் வந்து இங்கே இருக்குது, தெரியுதா? ஸோ இந்த ஸ்லிப்பர்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த ப்ராப்பர்ட்டி ஃபுல்லாகவே வந்து போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். வெளில போகும்போது நம்மளோட ஷூஸ் வந்து போட்டு போய்க்கலாம். ஸோ நம்ம ஒரு வீட்டுக்கு வந்து எப்படி ட்ரீட் பண்ணுவாங்களோ அதே மாதிரி சேம் அப்படி தான் இருக்குது. ஸோ இது வேறு லெவலில் இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டி. இப்போ நம்ம ரூம் பார்த்தோம் இல்லையா, நெக்ஸ்ட்டு வந்து பாத்ரூம். ஸோ இந்த பெட்டுக்கு அப்படியே டைரெக்ட் ஆப்போசிட்டில் வந்து இதுதான் வந்து பாத்ரூம். டோர்ஸு அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக, எல்லாமே டீக் வுட்டு தான் நினைக்கிறேன், அந்த காலத்து வுட்டு. அதே மாதிரி இதில் இன்னும் ஒரு ஸ்பெஷாலிட்டி தெரியுமா, இந்த பக்கமாக வந்து ஓப்பன் பண்ணி இப்படி யார் குளிக்கிறாங்க அப்படின்னு பார்த்துக்கலாம். பட் ஒரு மாதிரி சரியாக இருக்காது, இருக்கும். ஸோ இதுதான் வந்து பாத்ரூம். ஸோ பாத்ரூம் எப்படி இருக்குன்றது பார்க்கலாம். பார்த்தீங்களா இப்படி மேஜிக். உள்ள நேராக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய மிரர் இருக்குது. இந்த மிரருக்கு 2 சைடும் வந்து பார்த்திங்கன்னா 2 லைட்ஸ் சூப்பராக இருக்குது சகோ. ஆக்சுவலாக வந்து ஒரு வாஷ் பேஷன், இங்கே WC இருக்குது. அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 டவல் கொடுத்துருக்காங்க. ஸோ 2 பேர் ஸ்டேக்காக. தென் இப்படியே வந்தீங்கன்னா இங்கே தான் வந்து பாத் ஏரியா. ஸோ பாத் ஏரியா வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக வேறு லெவலில் இருக்குது இந்த ஸ்டே. அதாவது 5 ஸ்டார் ஹோட்டல். ஸோ இங்கே மாதிரிலாம் போய் நம்ம ஸ்டே பண்ணியிருக்கோம். ஆனால் இது ஒரு வீட்டில், அதுவும் இல்லாமல் வந்து ரொம்பவுமே சூப்பராக ஒரு எப்படி சொல்கிறது, அந்த காலத்தில் வந்து எப்படி வந்து பணக்காரங்களாம் வாழ்ந்துருப்பாங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு வீடு இருக்குது. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா அங்கே தங்குற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கிறது வந்து அவ்வளோ சூப்பரான ஒரு விஷயம். ஸோ எனக்கு கிடச்சிருக்கு. அண்ட் தென் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க நெக்ஸ்ட்டு வந்து என்னென்ன இருக்குன்றது நம்ம பார்ப்போம். வாங்க போகலாம். இப்போது இந்த கார்னரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லெஷர் சோஃபா இருக்குது. ஸோ லெஷர் சேர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வுட்டு தான். அது வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில். ஸோ அப்படியே இங்கே வந்து காலை வச்சுக்கிட்டு இங்கே வந்து படுத்துக்கலாம். அதை எப்படி நான் ஆயிரம் காமிக்கிறேன். அதாவது நம்ம வீட்டில் வந்து என்ன குஷன் சேரை வந்து போட்டாலும் இதில் வர கம்ஃபர்ட் வந்து எதுவுமே வந்து வரல. செம்ம சூப்பராக இருக்குது. அப்படியே முதுகு வலிக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா மஜாஜ் பண்ண, அப்படின்னு நல்லா மஜாஜ் பண்ண மாதிரி இருக்குது. ஏன்னா நீ குஷனாக இருக்கனால உனக்கு குஷன் இருக்கக்கூடாது. இந்த லெஷர் சேருக்கு அப்படியே ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா பால்கனி இருக்குது. ஸோ இது பால்கனி கம் ரூமு. ஸோ இதை வந்து ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா ஒரு சூப்பரான வியூவோட ஒரு பால்கனி சகோ. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து மாங்காய் மரம் இருக்குது. இந்த ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதுதான் இருக்குது. ஸோ பக்காவாக இருக்குது ஆம்பியன்ஸு. அதுவும் மாதிரி இந்த பழைய காலத்தில் இந்த சீலிங்லாம் பாருங்களேன், ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அந்த பரண பீம்னு சொல்லுவாங்க. இது அதாவது இது ஃபுல்லாகவே வந்து தேக்கு மர பீம் தான். இது தெரியுதுங்களா, இது ஃபுல்லாமே வந்து தேக்கு மர பீம் தான். அதில் தான் வந்து இந்த பில்டிங்கே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த பில்டிங் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50 இயர்ஸ் ஓல்டு. அப்புறம் இன்னொரு பில்டிங் இருக்குது, அது வந்து 100 இயர்ஸ் ஓல்டு தான். ஸோ இப்போ தான் ரீசெண்டாக ரெனோவேட் பண்ணி சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. வேறு லெவலில் இருக்குது. கண்டிப்பாக வந்து ஸ்டே பண்ணி பாருங்கள், தரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். உங்களோட செக்இன் ப்ராசஸ் வந்து ஆஃப்டர்நூன் 12 PM, அதுக்கப்புறம் செக் அவுட் வந்து 11 o'clock இந்த மார்னிங். இவங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிறைய டைப் ஆஃப் ரூம்ஸ் இருக்குது. மந்த்லி ஸ்டேக்ஸ் வந்து கூட பார்த்தீங்கன்னா இவங்ககிட்ட ரூம்ஸ் வந்து அவைலபிலிட்டியாக இருக்குது. ஸ்டூடியோ ரூம்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து ட்வின் பெட் ரூம்ஸும் இருக்குது. நிறைய வந்து ரூம்ஸ் வந்து அவைலபிலிட்டியாக இருக்குது. அதாவது 16 டைப்ஸ் ஆஃப் ரூம்ஸ் வந்து இவங்கள்ட்ட அவைலபிலிட்டியாக இருக்குது. நீங்கள் வந்து இவங்கள்கிட்ட வெப்சைட் இருக்குது. ஸோ இவங்க வெப்சைட்லேயே நீங்கள் போய் வந்து டேரெக்டாக புக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா வந்து booking.com, அதுக்கப்புறம் Airbnb, இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அவைலபிளாக இருக்குது. மோஸ்ட்லி நீங்கள் வந்து இவங்ககிட்ட டேரெக்டாக ஃபோன் பண்ணி கேளுங்க. அப்படி இல்லைனா வந்து இவங்க டேரெக்டாக வெப்சைட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா போய் புக் பண்ணிக்கோங்க. மைட் பி கொஞ்சம் வந்து சீப்பாக இருக்கும் மற்ற தேர்ட் பார்ட்டி வெப்சைட் கம்பேர் பண்ணும்போது. ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து கரியப்பா ஹவுஸ் ஃபார் யூ. ஸோ இன்றைக்கி நைட்டு நான் இங்கே தான் ஸ்டே பண்ண போகிறேன். இங்கே இருக்கிற பீப்புளோட வந்து ஹாஸ்பிட்டாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ கைண்டாக இருக்குது. ஸோ இங்கே இருக்கிற ஸ்டாஃப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக சூப்பர் ஜோவியலாக இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வந்து ஒரு ஸ்பெஷல் அக்கேஷன் என்னென்னா என் ஒய்ஃபோட பர்த்டே. ஸோ அதுக்காக வந்து நாங்கள் ஜஸ்ட்டு வந்தது லேட்டு. ஸோ நாங்கள் ஏர்லியராக நாங்கள் சொல்லலை அதை. அதனால் வந்து டக்குன்னு சொன்ன உடனே வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்காக வந்து ஒரு பாயாசம் வந்து குயிக் பாயாசம் வந்து செஞ்சு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பாருங்களேன், ஒரு வேறு லெவலில் வந்து பாயாசம் கொடுத்துருக்காங்க.
நான் டேஸ்ட் பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஜவ்வரிசி போட்டு சேமியா போட்டு ஒரு ஷீர் குருமா கம் பாயாசம் அந்த மாதிரி இருக்குது. ரொம்பவுமே ஸ்வீட்டாக இல்லாமல் ரொம்பவுமே வந்து சட்டிலாக இல்லாமல் பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ குயிக்காக பண்ணதுக்கு வந்து தரமாக இருக்குது. ஸோ தேங்க்யூ கரியப்பா ஹவுஸ் பீப்புள். ஸோ யூ ஆர் ஸோ ஃப்ரெண்ட்லி. அண்ட் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குற நம்ம சகோஸ் நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த ப்ராப்பர்ட்டியை வந்து விசிட் பண்ணுங்கள். இது வந்து பாண்டியில் தான் இருக்குது. ஸோ பாண்டியில் அதுவும் இல்லாமல் பீச்சுக்கு கிட்ட தான் இருக்குது. அதாவது ஒயிட் டவுன்லேருந்து 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லாம் இது இருக்குது. அதுவும் மட்டும் இல்லாமல் இந்த ப்ராப்பர்ட்டிலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா பீச் வந்து ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே தான் இருக்குது. என்னடா பேசிகிட்டே இருந்த டக்குன்னு இங்கே இருக்கு அப்படின்னு கேட்காதீங்க. ஸோ கரியப்பா ஹவுஸ்லேருந்து என் ஹவுஸுக்கு நான் வந்துட்டேன். ஸோ சில டெக்னிக்கல் ப்ராப்ளம்னால கொஞ்சம் டேட்டா வந்து எரேஸ் ஆகிடுச்சு சகோ. அண்ட் மோரார்லெஸ் நான் வந்து பார்த்தீங்கன்னா கவர் பண்ணிட்டேன்னு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி நெக்ஸ்ட் டைம் பாண்டிச்சேரி ட்ரிப் பிளான் பண்ணும்போது இந்த ப்ராப்பர்ட்டியை உங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. அண்ட் இந்த வீடியோவை பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் ஸ்டேவை நல்லா பிளான் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க சகோ. ஸோ கீப் சப்போர்ட்டிங் மம்மு பாண்டா. அண்ட் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் புது வீடியோவில் இன்ட்ரெஸ்டிங் கண்டென்ட்டோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அன்டில் தென் டேக் கேர், ஸ்டே சேஃப், டாடா.